வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா சென்றடைந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடனமாடி உற்சாக வரவேற்ற தமிழர்கள். ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடன் வழங்குவதை வங்கிகள் தட்டி கழித்தால் உடனடி நடவடிக்கை. அமைச்சர் தாமோ அன்பரசன் எச்சரிக்கை. பாஜகவுக்கு எதிராகவே பேசினேன், மருத்துவர்களை மிரட்டவில்லை என மம்தா விளக்கம். விரைவில் அடுத்த கட்ட பயணம் வைரலாகும். ராகுல் காந்தியின் வீடியோ. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக 17 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இதனிடையே சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் இந்திய துணை தூதர் ஸ்ரீதர் ரெட்டி மற்றும் அமைச்சர் TRB ராஜா மற்றும் நடிகரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் தற்போது அமெரிக்க தொழில் அதிபராகவும் உள்ள நெப்போலியன் மற்றும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சான் பிரான்சிஸ்கோவில் இன்று நடக்கும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் பரதநாட்டியம் உள்ளிட்ட நடனம் ஆடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தை ஆடி சிறப்பு செய்தனர். நடிகர் நெப்போலியன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை இல்லை என கூறி அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமானது சென்னை மாநகராட்சி மற்றும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தை ஒருங்கிணைத்து ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டியை நடத்துகிறது. இப்போட்டி ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பொதுமக்கள் பாதுகாப்பு, இயல்பான போக்குவரத்து ஏற்பாடு, மருத்துவமனைகளும் இடையூறு இல்லாமல் செல்வது உள்ளிட்டவற்றுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை இல்லை என கூறி அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் புதிதாக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் கோவையில் நடைபெற்ற விழாவில் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா அரங்கில் கோவை சேலம் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 2615 கோடியே 30 லட்சம் வங்கி கடன் தொழில் தொடங்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 3 வருடத்தில் 30,324 தொழில் முனைவோர்களை அரசு உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்ப தொழில் முனைவர்கள் வந்திருக்கிறாங்க, MOU போட்டு தொழில் தொடங்கக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க, அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லா அதிகாரம் வந்திருக்கிறாங்க. அதுல என்ன சிக்கல்னு கேட்டு அது தீர்ப்பதற்காக நடைபெற கூட்டம் தான் அந்த கூட்டம். மாநிலங்களை காட்டிலும் நம்முடைய மாநிலங்கள் மின்சார அந்த கட்டணம் என்பது குறைவுதான். ஏற்கனவே அவங்களுடைய கோரிக்கைலாம் வச்சிருக்கிறோம். இது கடந்த ஆட்சியில உதவி திட்டத்துல அவங்க போய் கையெழுத்து போட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு கரண்ட் பில்லாம் ஏறி இருக்குது. அதுக்கு முழு காரணம் நாங்கள் இல்ல, கடந்த ஆட்சியாளர்கள் தான் என்பது தெரிவித்துள்ளது. நிறைய தொழில் முனைவர் பயிற்சி தான் கொடுக்குறோம், காலேஜில் கொடுக்குறோம், ஸ்கூல்ல கொடுக்குறோம். அதுக்கு முன்னே ஸ்கூல்ல தான் கிடையாது. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் EDI மூலமா தொழில் முனைவர்கள் பயிற்சிலாம் தந்துட்டு இருக்கிறோம். அதுல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறோம். மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறோம், 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு கடந்த ஆட்சியிலேயே நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் நல்ல தரமான தொழில் முனைவர்களாக தொழிலாளராக உருவாகணும்னு சொல்லி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துருக்கிறோம். பயிற்சி மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மருத்துவர்களை தான் மிரட்டியதாக கூறுவது உண்மை அல்ல என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விளக்கம் அளித்துள்ளார்.
கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தும் மருத்துவர்களை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு மிரட்டியதாக செய்திகள் வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்த மம்தா பானர்ஜி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் சில செய்தித்தாள்கள், மின்னணு மற்றும் டிஜிட்டல் மீடியாக்களில் தீங்கிழைக்கும் தவறான செய்திகளை தான் கண்டேன் என்றும், தங்கள் மாணவர் அமைப்பு நிகழ்ச்சியில் தான் பேசியதை குறிப்பிட்டு இந்த பொய்யான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போராடும் மருத்துவர்களுக்கோ மாணவர்களுக்கோ எதிராக நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் போராட்டத்தை தான் முழுமையாக ஆதரிக்கிறேன் என்றும், அவர்களின் போராட்டம் உண்மையானது என்றும் மம்தா தெரிவித்துள்ளார். சிலர் கூறுவது போல தான் அவர்களை ஒருபோதும் அச்சுறுத்தவில்லை என்றும், இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் ஆதரவுடன் மேற்கு வங்கத்தில் ஜனநாயகத்தை அச்சுறுத்தி அராஜகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் நபர்களுக்கு எதிராக தான் பேசியுள்ளேன் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் குற்றங்கள் மற்றும் கிரிமினல் குற்றங்கள் நடக்கும் போது எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஒற்றுமை நடைபயணத்தின் போது தற்காப்பு கலைஞர்களுடன் பயிற்சி செய்த வீடியோவை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஒற்றுமை நடைபயணத்தின் போது தற்காப்பு கலைஞர்களுடன் பயிற்சி செய்த வீடியோவை ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் ஒற்றுமை நீதி பயணத்தின் போது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்த நிலையில் தினமும் மாலை நாங்கள் தங்கும் முகாமில் ஜப்பானியர்களின் தற்காப்பு கலையான ஜியூ ஜிட்சு பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். தாங்கள் தங்கியிருந்த நகரங்களை சேர்ந்த இளம் தற்காப்பு கலைஞர்கள் தங்களுக்கு உதவியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தியானம், ஜியூ ஜிட்சு, ஜிகிடோ ஆகியவற்றை இளம் தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்துவது, வன்முறையை மென்மையாக மாற்ற மென்மையான கலை மூலம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதே தங்களின் நோக்கமாக இருந்தது எனவும், டோஜோ யாத்திரை விரைவில் தொடங்க உள்ளதாகவும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். திருப்பத்தூரில் பல்வேறு துறைகள் சார்பில் 2333 பயனாளிகளுக்கு 36 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அமைச்சர் ஏவா வேலு, எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு 2333 பயனாளிகளுக்கு 36 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் வருவாய் உள்ளிட்ட 13 துறைகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் பேசிய அமைச்சர் வேலு, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான், ஜாதி மத பாகுபாடு, ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் சமமாக நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுதான் திராவிட மாடல் அரசு எனவும், அதன்படி 2333 பயனாளிகள் 36 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்திய அரசாங்கம் பணம் தருகிறதோ இல்லையோ, அலுவலகத்திலே முறையாக பணத்தை சேமித்து அந்த பணத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதுதான் திராவிட மாடல். பணக்காரர் ஏழை என்றோ அந்த மேற்காட்சி கீழ்காட்சி என்றோ இல்லாத ஒரு ஆட்சி திராவிட மாடல். 2333 பயனாளிகளுக்கு 36 கோடி ரூபாய் திட்டங்களை நிறைவேற்றுகிற அரசுதான் இந்த அரசு. இந்த நிகழ்வில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கேரளாவில் பாலியல் புகாரில் சிக்கிய மேலும் 2 மலையாள நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள திரைத்துறையில் பாலியல் புகார்களில் சிக்கியவர்களுக்கு எதிராக வலுவான ஆதாரங்களை திரட்டும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நடிகை அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் MLA-வும் நடிகருமான முகேஷ் மீதும் பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் கீழ் இதுவரை 3 மலையாள நடிகர்கள் மற்றும் ஒரு இயக்குநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றங்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்பு நடந்ததாக கருதப்படுவதால் பழைய இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளில் நடவடிக்கை எடுக்க கேரள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். காவல்துறையினர் போதுமான ஆதாரங்களை திரட்டிய பிறகு புகாருக்கு உள்ளானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பாலியல் வழக்குகளில் சிக்கிய நடிகர் சித்திக் மற்றும் இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் கைதாக வாய்ப்புள்ளது. குஜராத்தில் 25ஆம் தேதி முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது.
மழை வெள்ளம் காரணமாக மாநிலத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதற்கிடையே 11 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. மற்ற 22 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாநில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மாநில அரசு கோரிக்கையை ஏற்று மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் ராணுவம் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை செய்து வருகிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது கட்டி முடிக்கப்படும் என ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. கொரோனா பொது முடக்க காலத்தால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஒன்றிய அரசு சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. குறிப்பிட்ட காலத்துக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி பாஸ்கர் என்பவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது கட்டி முடிக்கப்படும் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மதுரையில் எய்ம்ஸ் அமையும் என அறிவிப்பு வெளியாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள், எப்போது கட்டி முடிப்பீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பியது. இதனிடையே மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பணிகள் 2026ற்குள் முடிந்துவிடும் என்று ஒன்றிய அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விரிவான அறிக்கையை ஒன்றிய சுகாதாரத்துறை செயலர் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்ற வீட்டை 48 மணி நேரத்திற்குள் மீட்டு வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை நந்தனத்தை சேர்ந்த மாதவன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். ஒப்பந்த காலம் முடிவடைந்த பிறகும் வாடகை ஏதும் கொடுக்காமல் மாதவனின் வீட்டை வழக்கறிஞர் அமர்நாத் அபகரித்து வைத்திருந்தது விசாரணையில் உறுதியானது. அதேபோல் வழக்கறிஞர் அமர்நாத் தாக்கல் செய்த ஆவணங்கள் போலியானது என தடய இயல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் 48 மணி நேரத்திற்குள் அபகரிக்கப்பட்ட வீட்டை மீட்பதோடு வழக்கறிஞர் அமர்நாத் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். மலையாள சினிமா விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தனியார் நிலத்தை சேதப்படுத்திய வழக்கில் திருமாவளவன் உட்பட 14 பேர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். 2012இல் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் திருமாவளவன் ஆஜரானார். இதனை அடுத்து செய்தியாளரை சந்தித்த திருமாவளவன் மலையாள சினிமா விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மலையாளத்தில் அம்மா என்ற ஒரு அமைப்பு நடிகர் நடிகைகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டு அங்கே எழுந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரும் பதவி விலகி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அவர்களின் போர்க்குரல் நியாயமானது. திருவள்ளூர் மாவட்டம் நெய்தவாயல் கிராமத்தில் மீஞ்சூர் பழவேற்காடு நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெய்தவாயல் காலனியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இரு பகுதியாக உள்ள மக்களில் ஒரு பகுதியினருக்கு தொடர்ந்து 100 நாள் வேலை கொடுப்பதாகவும் மற்றொரு பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து 3 வாரமாக 100 நாள் வேலை புறக்கணிக்கப்பட்டதாகவும் கூறி நெய்தல் வாயல் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுள்ளனர். ஊராட்சி மன்றத்தின் சார்பில் சரியான பதில் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் பழவேற்காடு மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் அமர்ந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாடப்பள்ளி கிராமத்தில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழும் அபாயம் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்றியம் மாடப்பள்ளி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகிறார்கள். இப்பள்ளியில் கட்டிடத்தின் மேல்கூரை இடிந்து விழும் அபாய சூழ்நிலையில் உள்ளது. மேலும் மழைக்காலங்களில் பள்ளியின் தரைப்பகுதியில் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பள்ளி குழந்தைகள் கீழே உட்கார முடியாமல் அவதிப்படுகின்றனர். இதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயகரமான சூழ்நிலையில் பள்ளி கட்டிடம் அமைந்துள்ளது. இதனை பலமுறை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என பெற்றோர்கள் வேதனைப்படுகின்றனர். இதனை உடனடியாக சரி செய்து தருமாறு ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர்.
திருப்பத்தூர் அருகே ஏலகிரி மலையில் மனைவி வாழ மறுத்ததால் மன உளைச்சலில் இருந்த கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மீட்டூர் அருகே மலையாண்டியூர் பகுதியை சேர்ந்த பழனி என்பவரின் மகன் திருப்பதி, இவருக்கும் பாய்ச்சல் பகுதியை சேர்ந்த மீனா என்பவருக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் 5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் மீனா தன்னுடைய கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் திருப்பதி தனது மனைவியுடன் சேர்த்து வைக்குமாறு திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதன் பேரில் இருவரையும் வரவழைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் சமரசமாகாத மீனா திருப்பதியுடன் வாழ மறுத்து தன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். இதன் காரணமாக மன உளைச்சலில் இருந்த திருப்பதி மது அருந்திவிட்டு மது போதையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து உடனடியாக ஏலகிரி மலை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தொலைதூர கிராமங்களில் உள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு 4 நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பங்கேற்று 4 நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை தொடங்கி வைத்தார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறை சார்பில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து நடந்து சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பேரணியில் பல்வேறு தன்னார்வல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் நாகை திருவள்ளுவன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவருக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கியை ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என தமிழ் புலிகள் கட்சி சார்பில் திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூரில் ஆட்சியர் அலுவலகத்தில் அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவனர் டாக்டர் மதி பரையனார் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் கோரிக்கை மனுவினை அளித்தனர். அதில் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெங்களூர் நெடுஞ்சாலையில் ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்தை அடைத்து ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். டாக்டர் மு மதி பரையனார், நிறுவனர் தலைவர், அம்பேத்கர் மக்கள் படை. வேலூர் மாவட்டம் வேலூரில் பெங்களூர் ஹைவே ரோடில் உள்ள வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 16 கண்வாய் நிறைந்த உபரி நீர் போகும் பாலத்தை வாசுதேவ ரெட்டியார் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இது சம்பந்தமாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே அம்பேத்கர் மக்கள் படை பெங்களூர் ஹைவே ரோடில் மறியல் செய்து அன்றைய வட்டாட்சியர் அவர்களால் மனு கொடுக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக இந்த பாலத்தை தூர்வாரி தண்ணீர் போவதற்கான ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார்கள். இதுநாள் வரை செய்யவில்லை. ஆகையால் மீண்டும் இன்றைக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து அம்பேத்கர் மக்கள் படை சார்பாகவும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாகவும் இன்று மனு கொடுத்துள்ளோம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மனுவை பெற்றுக்கொண்டு வேலூர் மாநகராட்சி ஆணையர் தாசில்தாரை அவர்களை நேரில் என்னோடு பேச செய்து நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதி கொடுத்துள்ளார்கள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வெளியிட்டார். இதனையடுத்து இறுதி வாக்குச்சாவடி பட்டியல் தயார் செய்யப்பட்டு அக்டோபர் 29ஆம் தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வெளியிட்டார். நேர்முக உதவியாளர் விஜயராகவன், மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர்கள் ராஜராஜன் மற்றும் பாத்திமா, தேர்தல் வட்டாட்சியர் கணேசன் மற்றும் அரசு அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்பெயினில் கோலாகலமாக நடந்த தக்காளி திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். 1945ஆம் ஆண்டு முதல் ஸ்பெயின் நாட்டில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தக்காளி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி இந்த ஆண்டு ஸ்பெயினில் கிழக்கே வாலன்சியா நகருக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில்
புனோல் நகரில் இந்த பாரம்பரிய திருவிழா நடைபெற்றது. வாடோ மேடினா எனப்படும் இந்த தக்காளி திருவிழாவில் வெள்ளை நிற உடையில் ஆண்கள், பெண்கள் என 22,000 பேர் வரை கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவுக்காக நன்றாக விளைந்த சிவப்பு நிறத்திலான 150 டன் கணக்கிலான தக்காளிகள் 7 லாரிகளில் கொண்டுவரப்பட்டு தக்காளியை ஒருவர் மீது ஒருவர் வீசி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கூழாக்கப்பட்ட தக்காளி ஜூஸில் இளம் பெண்கள், இளைஞர்கள் ஆனந்தமாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து அவர்களுக்காக நூதன விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா சென்றடைந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடனமாடி உற்சாக வரவேற்ற தமிழர்கள். ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடையில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடன் வழங்குவதை வங்கிகள் தட்டி கழித்தால் உடனடி நடவடிக்கை, அமைச்சர் தாமோ அன்பரசன் எச்சரிக்கை. பாஜகவுக்கு எதிராகவே பேசினேன், மருத்துவர்களை மிரட்டவில்லை என மம்தா விளக்கம். விரைவில் அடுத்த கட்ட பயணம் வைரலாகும், ராகுல் காந்தியின் வீடியோ. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.